குட் ஈவினிங் மங்கீஸ். ட்ரிபிள் வி லாக் முடி வெட்டிட்டேன். யுகேஷ் அண்ணன் தான் கூட்டு போய் அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு கடை, ஆனால் எனக்கு கேட்டு வெட்ட தெரியாது ஒழுங்காக. வீடியோ வேறு நிறைய நாள் ஆவாவ கச்ச கச்ச நாங்கள் பார்க்க நல்லா இல்லை. போய் சூப்பராக முடியை வெட்டிட்டு கேட்கணுங்கள ஒரு அத்தோ கடை ஒன்று மெயின் ரோட்லேயே இருக்குது. சூப்பர் கடை. போய் ஒரு சிக்கன் அத்தோ, ஒரு எக் அத்தோ, ஒரு முட்டை மசாலா, அந்த சூப்பு, வாழைத்தண்டை சூப்பு சாப்பிட்டுட்டு வந்தோம். அந்த கடை வச்சுருக்கிற அண்ணன் என்னோடய லவ் டுடே சீன்லாம் பார்த்துருப்பார் போல். சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார். சாப்பிட்டு வந்தோம். வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே பேன் உட்காந்து பேர் குளியில் போட்டுட்டு வந்து உட்காந்து நல்லா இருக்கேன் எல்லாம் பார்க்க. நேபாள் என்ன பண்ணுறீங்க ஜென்சி கைஸ்லாம்? சோஷியல் மீடியா பேன் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக்கு, எக்ஸ், யூடியூப்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கும்பலாக சேர்ந்து போராட்டம் பண்ணி பார்லிமெண்ட்டை கொளுத்தி 19 பேர் இறந்து போலீஸ் சூட்டில் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணி போயிட்டார் போலையே. பார்லிமெண்ட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் நேற்று நியூஸ் பார்த்தேன், பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு படித்தேன். இன்றைக்கி சாயந்தரம் பார்க்குறேன் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பார்லிமெண்ட்டு. நேபாள் ஸ்ப்ரிங் அப்படின்றாங்க. சின்ன பசங்க எவ்வளவு சோஷியல் அக்கறையாக இருக்காங்க பாருங்கள் அந்த ஊரில். நான் அந்த ஊரில் சொல்கிறேன். இப்போ ஈரானில் ஆச்சு, அவ்வளோ பேரை சுட்டு கொண்டாங்க. பசங்க பொண்ணுங்களை ஹிஜாப் பிரச்சனை, நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சின்ன சின்ன பசங்க அவ்வளோ போஸ்ட் வந்துச்சு, அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. முன்னாடி அராபில் ஒரு டைமில் ஆச்சு, பங்களாதேஷில் இப்போ ஆச்சு. பங்களாதேஷில் ஆட்சியை மாற்றினாங்க. அது வந்து சோஷியல் மீடியா ஒட்டுமொத்தமாக ஸ்டாப் பண்ண உடனே ஒரு மாதிரி அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டாக பண்ணி இறங்கி மாற்றிருக்காங்க போல். ஸோ இது அடுத்த ஸ்டெப்புக்கு எங்கே போகுதுங்கிறது தான் முக்கியம். பங்களாதேஷில் அந்த எல்லா நோபல் ப்ரைஸ் வாங்க லாட்ரேட் ஒருத்தர் கூட்டியிருந்தாங்க. அப்புறம் என்ன அது வழியாக ஃபாலோ பண்ணல. இது என்ன போதுன்னு தெரியல. கலவரம் புரட்சிலாம் சண்டையோட ஓகே, அதுக்கடுத்து வர்றவங்க யாரை நம்பி கொடுக்க போகிறாங்க நாட்டை அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் இங்கே தெரியல. அது பார்த்துட்டு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. காத்மண்டு நம்ம புத்தர் பிறந்த ஊர். ஆமாம், கபிலவஸ்து நேபாளில் தானே. புத்தர் பிறந்த ஊர்னாலே சண்டை இருக்கும் போல். புத்தர் இருக்கிற ஊர்னாலே. ஸோ போச்சு. வேறு என்ன, இன்றைக்கி ஐக்கியில் ஒரு வீடியோ ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. கொலாப் ரீலெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கை ஸ்கில்ஸ் பசங்க வந்தாங்க, அந்த பையன் வந்திருந்தான். அவங்களோட யூடியூப் சேனல் பண்ணிக்கல, நல்லா போச்சு. எனக்கு ரீல் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. டெம்பிள் மீக்கில் பண்ணலாமான்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா லாங் ஃபார்ம் வீடியோ ரொம்ப வருஷம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பசங்க டீம் எல்லாம் அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் போனாங்க, புது சேனல் ஆரம்பித்தேன். எனக்கு வந்து வீடியோ பண்ணுறதுக்கு பசங்களை தான் பண்ண வராது. நான் ஐடியா யோசிக்கலாம், அது நடிக்கிறதுக்கு கூட பசங்க இருந்தால் வரும். அதனால் அதை அப்படியே விட்டுட்டு என்னால் சொல்லவும் என்ன அப்படியே பண்ணிட்டுருந்தேன். இப்போ ரீல்ஸ் அந்த டவுஃபிக் அன்றைக்கி வந்திருந்தால் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன் ரீலு. ஆனால் அந்த ஐடியா கன்சீவ் பண்ணுறது ரொம்ப ஜாலியான மேட்டராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஐடியா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுதான். இது பேட் கேர்ள் படம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. வர்ஷாவோட இன்டர்வியூ எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன். படம் நல்ல படம். இவர் ஜெகதீஷ் ரவிச்சந்திரன் நம்ம குத்துக்குப்பத்து வெப்சீரிஸோட கேமராமேன் தான். அதில் ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அமித் திரிவேதியோட மியூசிக்கு. முதல்ல ஆல்பம் கேளுங்க, ஏன்னா அது வந்து இந்திய ஆல்பம் நினச்சிட்டு விட்டுற போகிறீங்க. அதில் கேபர்வாசிக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படமும் சரி. அதாவது இது இப்படி தான் இருக்கும், இந்த 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 ஜானர் படம் இப்படி தான் இருக்கும்னு ஒரு ஃபேக்னஸ் வந்து ஒரு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலே, பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்த்த படத்தில் அவங்க சைட்லேருந்து வந்ததுலேயுமே அது இப்படி தான் இருக்கணும்னு சில ரெசிஷனுக்குள்ளேயே இருக்கும். இதில் வந்து டோட்டலாக 2 ஜெண்டரையும் தாண்டி என்னோட ஒரு தனி மனித ஒரு சுதந்திர தேடலுங்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் படம் முடிஞ்சது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப கூலாக கேஷுவலாக எடுத்திருந்தாங்க. நிறைய ஓக் விமர்சனம்லாம் வருது அந்த படத்தை. நீங்கள் அப்பெல்லாம் பார்க்க வேணாம், ரொம்ப சில்லான படம். தயவு செஞ்சு போய் பாருங்கள். நான் இதெல்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணாதான். ஏன்னா வருஷம் நான் குறை சொல்லிலாம் ரொம்ப தப்பு. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆரம்பத்திலே வந்து அதை ரொம்பலாம் இது பண்ணாமல் நிறைய படம் இந்த மாதிரிலாம் வந்தால் தான் எல்லாருக்கும் அது இவால்வ் ஆகும் ஸ்டோரி டெல்லிங்க. முக்கியமாக ஆல்பம் பற்றி சொல்லணும். அமித் திரிவேதியோட இதில் வந்து இது பாட்டு ஒன்று இருக்கும். ஒரு பாட்டு ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஜாஸ் பாட்டு ஒன்று இருக்கும். பார்ப்போம். நீ நானும் மேலே மேலே தனானா நம்ம தேடும் போது தான் நெட்டெல்லாம் சொதப்போம். அது என்ன தான் உங்களுக்குள்ள கெட்ட பழக்கமோ. ஓகே, வரல. ஊவா 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 ஊவாரே அப்படின்னு பாட்டு ஒன்று இருக்கும்ல, ப்ளீஸ் அங்கிள் அப்படி பார்க்காது, அந்த பாட்டு ஒன்று. அதுக்கப்புறம் இது ஒரு ஜாஸ் பாட்டு ஒன்று, தனி தேடலா
நல்லது. அதுக்கப்புறம் ஏன் இந்த கடவுளே அப்படின்னு மெட்டல் சாங் ஒன்று. அப்புறம் ஹோம்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், சின்ன குட்டி வீடு என் கூட இருப்பியான ஒரு பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களே வர்ஷாவே எழுதியிருக்காங்க. ஹோம்னு இருக்கும், ஹோம் ரிப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா பாட்டு ஒன்று இருக்கும், ஆராரிராரோன். அதெல்லாம் படத்தில் வரடெல்லாம் கண்ணு கலங்கிடுச்சு எனக்கு. அந்த ஹீரோயினோட அம்மாவா அஞ்சலி சிவராமன், அவங்க அம்மாவா பானுப்பிரியா தங்கச்சி நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது அவங்க தானோன்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா தெரில, கெஸ் பண்ண முடியல. அப்புறம் கடைசியில் பார்த்தா அவங்க தான். அஞ்சலி படத்தில் அந்த பப்பா பபா இரவு நிலம உலகை அவங்க அதில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செண்பகமே அந்த பாடம் எங்கே ஒரு பாட்டுக்காரன், அவங்க தான் ஹீரோயின். ஸோ அவங்க தான் அம்மா ரோல் நடிச்சிருந்தாங்க. படம் ரொம்ப நல்ல படம். 90s அந்த மெமரிஸ்லாம் அழகாக ரிலீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா படம். இது நல்லா இருக்காமே, காஞ்சரிங் வந்திருக்கான். பேய் படம்லாம் விஜயவதராஜ்கிட்ட நடக்காதீ. 2-3 பேய் படம், என் பேய் பட கதையை ஒரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். பெரிய பயந்தாங்குழி நான். 2-3 பேய் படம் தான். எக்ஸாஸ்ட் சின்ன வயசில் பார்த்துட்டு ஒரு வாரம் ஃபீவரில் விழுந்தவன் தான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகல. காஞ்சரிங்லாம் என்னென்னமோ கெஞ்சினாங்க ஆஃபீஸில், நெவர் அப்படின்ட்டேன். இன்னும் மதராசி பார்க்கல. அடுத்து டீமன் ஸ்லேயர் அனிமி படம் வந்திருக்கு, அது போனோம். அப்புறம் இது பால் தாமஸ் ஆண்டர்சன் படம் ரொம்ப நல்லா இருக்காமே, லியோனார்டோ டிகாப்ரியோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் த டிகேடு. ஸ்பீல்பர்க்லாம் பாராட்டியிருக்காரு. எடிங்டன் இன்னும் பார்க்கல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, போய் படம் போய் பார்க்கணும். போகுது, நிறைய நல்ல செய்திகளாக நடந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில். ஸோ பார்ப்போம். விழி வீக்கிற சாயாபியங்கர் பாட்டு சூப்பராக இருக்குது. அது உதயம் தேட்டர்னு நினச்சேன், ஐடிக்கு முன்னாடி எடுத்துருந்தாங்கன்னு பார்த்தா உட்லண்ட்ஸ் போல். அப்புறம் வீக்கிறனா என்னங்கிறத உட்காந்து இன்றைக்கி உட்காந்து ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா விழி வீக்கிற அப்படின்னா வீங்குகிற, அதாவது விழிக்காக வீங்கி அப்படிங்கிறத விழி வீக்கிற அப்படின்னா என்ன சொல்கிறது, உனக்காக ஏங்கி என் கண்ணு பூத்து போய் கிடக்கிற மாதிரி வரும் போல் அர்த்தம். டான்ஸ் நல்லா ஆடுறாரு பாபேங்கர். இந்த பாட்டில் நல்லா கேமராலாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா எடுத்துருந்தாங்க மியூசிக் வீடியோ. ஸோ இதுதான் இன்றைக்கி நாள். இப்போ நாளைக்கு அடுத்து என்னென்னு பார்ப்போம். ஓகே சரியா, குட் நைட். வில் பி லாக்.